இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் தமிழில் பார்க்கலாம். இன்னைக்கு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸும் இண்டென்டேஷன்னா என்னன்னு சொல்லித்தர போகிறேன் பைத்தானில். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த ஆப்ரேஷன் முதல்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸு. ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். A is equal to 10, B is equal to 5, C is equal to 8, D is equal to 19. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை நான் ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் வச்சுருக்கிறேன். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு A plus B into C minus D. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இதில் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் அதிக ப்ரெசிடென்ஸ் இருக்குது அடிஷனையும் சப்ராக்ஷனையும் விட. ஸோ B into C தான் முதல்ல பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 5 into 8 40. முதல்ல B into C பெர்ஃபார்ம் ஆகி 14 ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிஷனும் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரெசிடென்ஸு. ஸோ ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ் இருக்கும்போது நம்ம அசோசியேட்டிவிட்டி என்னன்னு பார்ப்போம். அசோசியேட்டிவிட்டினா அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் பண்ணுறோமா இல்லை ரைட் டு லெஃப்ட் எவாலுவேட் பண்ணுறோமாங்கிறது தான் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ரேஷனுக்கு ஒரே ப்ரெசிடென்ஸு அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் இருக்கும்போது அசோசியேட்டிவிட்டி செக் பண்ணுவோம். ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் என்ன அசோசியேட்டிவிட்டினா லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் ஆகும். அப்போ B into C 40 பெர்ஃபார்ம் ஆகி இருக்கிறது கூட ஏயை ஆட் பண்ணுவோம். ஸோ 10 + 40 இப்போ 50. இப்போ இந்த 50 மைனஸ் 90 பெர்ஃபார்ம் ஆகி -40 நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதுதான் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு -40. இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். நெக்ஸ்ட்டு இண்டென்டேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டென்டேஷன்னா என்னன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் லைன், ஒரு கோடிங் லைன் எழுதும்போது அந்த ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பேஸ் விடுறோம் பாருங்க, அது பேர் தான் இண்டென்டேஷன். இப்போ C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் அந்த ஸ்பேஸ் கட்டாயமாக விடணும்னு தேவை கிடையாது. ரீடபிலிட்டிக்காக நல்லா புரியும், அதை வாசிக்கிறதுக்கு, அந்த ப்ரோக்ராமை வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக விடுற ஸ்பேஸ் தான் அது. ஆனால் பைத்தானில் அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக நம்ம விடணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இண்டென்டேஷன் எரர் த்ரோ பண்ணும். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த லைனை, இஃப் 5 greater than 2 print of 5 is greater than 2 எழுதியிருக்கேன். இங்கே நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இந்த ஃப்ரண்ட்டில், பிரிண்ட்டுக்கு முன்னால். இந்த ஸ்பேஸ் விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை விட்டதுனால இப்போ எனக்கு 5 is greater than 2ன்னு ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் விடலைன்னா இந்த எரர் வரும். இப்போ இந்த நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த பிரிண்ட்டுக்கு முன்னால் நான் ஸ்பேஸ் விடலை. ஸோ எனக்கு என்ன எரர் வந்திருக்கு? இண்டென்டேஷன் எரர். எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆன் லைன் 1ன்னு. ஸோ என்ன சொல்ல வருதுன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை லைனை, எந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகணுமோ, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எந்தெந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கணுமோ அத்தனையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம எழுதியிருக்கணும். அப்படின்னா தான் அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த எரர் த்ரோ ஆகும். அது பேர் தான் இண்டென்டேஷன் எரர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸும் இண்டென்டேஷனும் என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.